காலையிலே எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கோவிலுக்கு போயிருந்தோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறத பற்றி பேசியிருந்தோமே, உன் முடிவு என்ன? ஜோதி, நீ தானே ஒரு நாள் டைம் கேட்ட. இப்ப அமைதியா இருந்தா எப்படி? ஏதோ ஒரு பதில் சொல்லு. இல்ல மாமா, எனக்கு என்னவோ பத்திரத்தை அடமான வைக்கிறதெல்லாம் சரியா இருக்கும்னு தோணல. நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். இதையும் அடமானம் வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா என்ன பண்றது சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம அம்மா வேற இப்போ கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்கன்னா என்ன பண்றது? ஏன் ஜோதி, அதுக்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் விட சொல்றியா? நீ பயப்படுற மாதிரி இதில் எந்த சிக்கலும் வராது ஜோதி. ஆர்டர் முடிச்சு கொடுத்த உடனே காசு கொடுத்துட போகிறாங்க. அடமானம் வச்சு வீட்டை உடனே மீட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் என்ன சிக்கல் இருக்கு? அப்படி இல்லைண்ணே, உனக்கே தெரியும் பிஸ்னஸ்ல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். திடீர்னு இந்த வீட்டையும் இழக்கிற நிலைமை வந்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள தானே அது பாதிக்கும். தயவு செஞ்சு வீட்டை அடமானம் வைக்கிற பேச்சே வேணாண்ணே. என்ன வேணும் இப்படி பேசிட்டு இருக்கா? ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சா தானே சொன்ன தேதிக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். எப்படி பணமே இல்லாமல் ப்ரொடக்ஷனை நம்ம ஆரம்பிக்க முடியும்? ஜோதி சொல்றதும் சரிதாங்க. வீட்டை வச்சு பிசினஸ் பண்றதெல்லாம் கத்தி மேல நடக்கிற மாதிரி. அதுக்கு பதிலா என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனைக்கா? அத்தை பவித்ராக்காக கிட்டத்தட்ட 300 பவுனுக்கு பரம்பரை நகையை கொடுத்து வச்சிருக்காங்க. அது அடமானம் வச்சா நீங்க கேக்குற காசும் கிடைக்கும், வீட்டையும் அடமானம் வைக்க வேண்டிய நிலைமை வராது. என்ன சொல்றீங்க? 300 பவுனா? இதை எப்போ அவளுக்கு அம்மா கொடுத்தாங்க? உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் டைனிங் டேபிள்ல வச்சு அத்தையே இது உங்ககிட்ட சொன்னாங்க. வழக்கம் போல மறந்துட்டீங்க நீங்க. சரி, இப்ப அதுவா முக்கியம்? நமக்கு தேவை பணம். அதுக்கான வழியா அந்த நகை இருக்கு. அப்புறம் என்னங்க? அதானே, அந்த நகையெல்லாம் ஒன்றும் அவ அப்பாவோ அம்மாவோ சம்பாரிச்சு கொடுத்தது இல்லையே. நம்ம கம்பெனில வந்த லாபத்துல அம்மா வாங்கி வச்சது தானே. இப்ப அதே கம்பெனிக்கு ஒரு தேவைன்னு வரப்ப அதை அடகு வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஏன்னு எனக்கு கூட இவங்க சொல்றது சரிதான் படுது. 300 பவுன்னா கண்டிப்பாக அதை வச்சு நமக்கு தேவையான பணத்தை புரட்டிட முடியும். பேசாமல் பவித்ரா கிட்டேருந்து அந்த நகையை வாங்கி யூஸ் பண்ணிப்போம். லாபம் வந்ததும் நகையை மீட்டுக்கு போகிறோம். நீ என்ன சொல்கிற? என்ன வேணும் அமைதியாகவே இருக்க? இல்ல மாமா, அது அத்தை அவளுக்குன்னு கொடுத்துருக்காங்க போல. அது எப்படி அவங்க நாலேஜ் இல்லாம நம்ம கேட்கறதுன்னு தான் குழப்பமா இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நானே யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்றேன். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவெடு வேணும். நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்குது. சரிங்க மாமா.